ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சு ஒரு தீவில் மாட்டுற இவனுக்கு ஒரு தேங்காய் ஒன்று கையில் கிடைக்கிது. அந்த தேங்காவை எப்படியாச்சும் உடச்சி அந்த தண்ணியை குடிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் முடிய மாட்டேங்குது. அவன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த தேங்காவை உடைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். இவன் கையில் ஒரு கல் கிடைக்கிது. அந்த கல்லை எடுத்து அந்த தேங்காயை உடைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். எவ்வளோ உடைச்சாலும் தேங்காய் உடைய மாட்டேங்குது, கல் தான் உடையுது. கடைசியாக அந்த கல் பார்க்குறக்கு ஒரு கத்தி போலவே இருக்குது. அதை வச்சு எப்படியோ உடச்சி தேங்காயை உரிக்கிறான். உரிச்ச தேங்காயிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்றான். என்ன தான் தேங்காயை குடித்தாலும் இவனுக்கு பசி தீர மாட்டேங்குது. சரி, கடலில் இறங்கி மீன் பிடிச்சாலும் சாப்பிடலான்னு கடலுக்குள்ளே இறங்குறான். ஆனால் கடலில் இருக்க பாறைங்க காலில் குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிருது. ரத்தமாக போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இவன் தன்னுடைய பேண்ட்டவே கிழிச்சு அதவே ஒரு ஷூவாக ரெடி பண்ணுறான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். மலை மேலே ஏறி பார்த்த இவனுக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வெறும் கடல் மட்டும்தான் இருக்குது. அங்கே ஒரு பொணம் ஒன்று மிதக்கிறத இவன் பார்க்குறான். கீழே ஓடி போய் யார் அதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வந்த பைலட்டோட உடம்பு அங்கே கிடக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு தேவையான ஷூவையும் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு இறுதி சடங்கு செஞ்சுட்டு அவருடைய பேர் தோற்றம் மறைவெல்லாம் எழுதி வைக்கிறான். நைட் ஆகிடுச்சு. நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு கப்பல் ஒன்று வருது. அந்த கப்பலுக்கு எவ்வளவோ சிக்னல் தந்து பார்க்குறான். அந்த கப்பலை அவனை கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. ஒரு லைஃப் போட்டை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே மறுபடியும் போகிறான். ஆனால் பெரிய பெரிய அலை அடைச்சி மறுபடியும் அவன் தீவுக்கே வந்துட்டுறான். தீவுக்கு வந்த இவனுக்கு ஒரு ஃபுட்பால் ஒன்று கையில் கிடைக்கிது. அதில் மனுஷ உருவத்தை வரைஞ்சி அது கூடயே பேசி அங்கேயே வாழ பழகிக்கிட்டான்.